என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன்லாம் கூட பண்ணாங்க. யார் கத்துறோனா? ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சரண் ஸ்டைல். இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங்கே நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம், ஹரிபரியாக எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரைடே போகிறதா பிளானு, பட் பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகி சரி ஓகே சாட்டர்டே மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இட்லி போட்டேன், அப்புறம் நேற்று சாம்பார் வச்சுருந்தேன். வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான். ஸோ சாம்பார் வச்சுருந்தேன், அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். பிரவீனுக்கு மட்டும் புளியோதரை கலர்றதுக்காக அந்த தொக்கு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் எந்திரிச்சோம். பிரணவ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் இப்படி தூங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. டெய்லி மார்னிங் ஏஞ்சதும் இந்த ஒரு ஃபீடிங் பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை குடிப்பான். பால் குடிக்க மாட்டான், ரொம்ப அடம் பிடிக்கிறான். பால் வந்து கொடுத்தாலே தட்டி தட்டி விட்டு ஒரு மாதிரி அழுது எல்லா அட்டகாசமும் பண்ணுறான். அதனால் பாலே வந்து நம்ம ஃபுட்டில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அவனுக்கு பால் வந்து தனியாக கொடுக்கறதில்ல. இப்போலாம் ரொம்ப ஓவராக பண்ணுறான். என்ன மிக்ஸ் பண்ணாலுமே அதில் குடிக்க மாட்டான். பேட் பாய். நீங்கள் பேபிஸ்க்கு வந்து மில்க் அவங்க வந்து ரொம்ப குடிக்க மாட்டாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்கள வந்து குடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸ் எனக்கு தாங்க. ஏன்னா என் பையன் என்ன பண்ணாலுமே குடிக்க மாட்டான் கைஸ். என்ன பண்ணுறதுன்னே எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எல்லா சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிறது தான் வேலை. ஒன்றும் இல்லை, சமையலில் சின்ன சின்ன ஒர்க் தான். பிரவீன் கூட வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நானும் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு தான் டிஃபன் சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் கிளம்புறதுக்காக லேட் ஆகும். அண்ட் துணியெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் கூட இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. அதெல்லாம் பேக் பண்ணோம். அதெல்லாம் பிரவீன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் எப்போவுமே, ஆஸ் யூஷுவல். எல்லாத்துலேயுமே அவரோட ஹெல்ப் இருக்கும் எனக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இட்லி. பிரவீனுக்கு எடுத்து வச்சாச்சு. பிரணவுக்கும் இதில் இருக்குது. பிரணவுக்கு வந்து ஊட்டிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரணவுக்கு ஊட்டுறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே. அவனுக்கு 1/2 hour ஆகும் ஊட்டுறதுக்கு. அதனால் நான் இப்போ வந்து போயிட்டு பிரணவுக்கு ஊட்ட போகிறேன். பிரவீனுக்கு வந்து இந்த புளிக்குழம்பும் செஞ்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சைடில் வச்சிடலாம் இட்லியை. பிரவீனுக்கு இட்லி வெயிட்டிங். அவன் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருவான். பிரணவுக்கு ஊட்டணும். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து அரிசி தண்ணி பிரணவுக்கு ஊற்றுறதுக்கு. சுடு தண்ணி பிரணவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. அப்புறம் அவனோட பால் இருக்குது இதில். அதனால் 3 days ஆகிடும். அதனால் ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். இதை எடுத்துகிட்டு போகணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட க்ளீனாக தான் இருக்குது. ஸோ பெருக்கணும்னு அவசியம் இல்லை, க்ளீனாக இருக்குது. பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கடா பிரணவ் காணோம்? கட்டில் கேட்டு கிட்ட இருக்கானா? ஏட்டா அது வந்து குப்பை ரெடி பண்ணி வச்சிட்டோம். போகும்போது தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து மேல் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதால குப்பை வந்து போடுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. நாங்கள் இந்த மாதிரி பேக் கட்டி தான் போடுவோம். ஸோ அதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சார் வாங்க குளிக்கலாம், நைனே பண்ணலாம். கம் 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 கம். அவ்வளோதான். நான் வந்து ரெடி ஆகும்போது காட்டுறேன். பிரணவுக்கு வந்து பிரணவோட டாய்ஸு, அவன் ட்ரெஸ்ஸுங்க, அவன் டவலு அது எல்லாமே வச்சுட்ருக்கேன். இவர் வந்து அழுதுட்ருக்காரு. காலங்காத்தாலே குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு. ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் குளிப்பாட்டுவேன் ஈவினிங்கில். காலையிலே குளிப்பாட்டுறது தெரிஞ்சிச்சு சார். எண்ணெய் தடவி விட்டுருக்கோம், நல்லா எண்ணெயில் ஊறட்டும். பிள்ளைக்காக உட்காந்து அயன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக அயன் பண்ணவே மாட்டுறாரு. பிள்ளைக்காக மட்டும் அயன் பண்ணுறாரு உட்காந்து. இந்த ட்ராக்குக்கு இது சூட் ஆகுமா, அதனால உட்காந்து அயன் பண்ணிட்டு இருக்காரு. கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சூப்பரான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக இந்த மாமாத்தோட சோப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் கூட இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மற்ற சோப்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக அண்ட் அப்புறம் பேட்சியாக ஒயிட்டாக தெரியும். பட் இந்த மாமாத்தோட சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இது நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸும் ஆக்குது அண்ட் இலுமினேஷன் எஃபெக்டும் கொடுக்குது.
மாமாத்தோட லோஷன் சோப்ல நிறைய வேரியன்ட் இருக்கு கைஸ். என்கிட்ட இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாமார்த் உப்டன் மாய்ஸ்சர் லோஷன் சோப் அண்ட் விட்டமின் சி மாய்ஸ்சர் சோப். நான் இப்ப யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மாமார்த்தோட விட்டமின் சி மாய்ஸ்சர் சோப் தான். இதுல விட்டமின் சி அண்ட் ஹனி வந்து இருக்கு. ஹனி வந்து பாத்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இட் கீப்ஸ் த ஸ்கின் மாய்ஸ்சர். லெமனும் இதுல இருக்கு. லெமன் கிளென்சஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ரிவைவ் தி ஸ்கின் அண்ட் ஆட்ஸ் டு இட்ஸ் நேச்சுரல் ரேடியன்ட். இதுல மஸ்டர்ட் பட்டரும் இருக்கு. இட் இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் essential fatty acid. It nourishes and moisturizes the skin. அது மட்டும் இல்லாம சொல்லவே வேண்டாம் விட்டமின் சியும் இருக்கு. அதுவுமே ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாமார்த் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸும் பண்ணுது, அது மட்டும் இல்லாம டீப்பா கிளென்ஸும் பண்ணுது. இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணக்கு அப்புறம் போயிட்டு தனியா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு ஸ்டெப்பே எல்லாத்துக்குமே எனஃப் ஆனது. இந்த சோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட் சேஃப், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் நான் ட்ரையிங். All Mamaearth products are free from harmful chemical and all natural. நீங்க இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா you can use my code SS2024 for 20% off at mamaearth.in and Mamaearth app. These products are available on Mamaearth, Amazon, Nykaa, Purple and Flipkart and Mamaearth app. Every time you buy from them, Mamaearth will link your order on the website to a tree that they plant. By 2025, Mamaearth is aiming to plant 1 million trees as part of their initiative. Mamaearth is a plastic positive Indian brand. Mamaearth has launched their official app. User get early access to sales and get extra discount. As you know, Mamaearth products are available on Amazon, Nykaa, Flipkart, but they are now also available in stores near you. Message me or comment down below the next time you spot a Mamaearth store near you. இந்த Mamaearth விட்டமின் சி லோஷன் சோப்பை யூஸ் பண்ணக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து டீப்பாக கிளென்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ஆல்சோ நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்டன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் தான். இதில் டர்மரிக் அண்ட் சாண்டல்வுட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட் ஷெல் பவுடரும் இருக்கு. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. பிரவீன் வந்து பிரணவ் வந்து நான் குளிப்பாட்டி கொடுத்தா அவர் வந்து ரெடி பண்ணிட்டாரு. பிரவீனும் ரெடியாக இருக்காரு. இப்போ நான் ரெடி ஆகிறதுக்கு தான் பாக்கி. நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரேன். ஸோ நான் ரெடி ஆயாச்சு அண்ட் பிரவீன் பிரணவும் ரெடி சிரிக்கிறாரு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பி மம்மி வீட்டுக்கு போக வேண்டியதான். டட்டா. நான் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் மண்டே ஈவினிங் தான் வருவேன் வீட்டுக்கு. ஸோ பாய் பாய். நான் மண்டே வரேன். நாங்கள் ரெடி. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு போயிட்டா. பட் ஊர் ஆயிடுச்சு. ஆனா சிரிக்கிறியா? நான் ஜாலியா இருக்கேன். நான் என்ஜாய் பண்ண போறோம், நீயும் என்ஜாய் பண்ண போற. எல்லாருமே கிளம்பிட்டோம். பிரணவ் வெயில் அடிக்கக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டோம். அப்போதான் சரியான வெயில் இன்னைக்கு. இல்லை பிரவீன் சரி வெயில். அவர் தான் ஓட்டிட்டு வந்தார். ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு நல்லா டோஸ் வாங்கி அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டார். தேவையா? அது ஓட்டும் போது ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கலாம். பிரணவ் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காரு. வெளியே வாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பண்றேன். வந்தாச்சு நாங்க. ஜாலி இனிமே கொண்டாட்டம் தான். டாடி ஸ்னோ 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 எனக்காக என்ன பண்ணுது? இது தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டுவேன் நான். அப்புறம் தேங்காய் பால் சாதம் கடிக்கு. பைங்கன் பர்த்தா. வாவ், மை ஃபேவரட். போட்டுக்கலாம். இது வந்து சிவராத்திரிக்கு எங்கள் அம்மா போயிட்டு வந்தாங்கல்ல. ஸோ விபூதி ஐயா कल जा खायचं तू भी रख ला எங்கள் அண்ணன் வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு. வருவார். வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். முன் தூங்கின்னு இருக்கிறாங்க 2 பேரும். இவருக்கு வந்து இங்கே ரைம்ஸ் போட்டாச்சு. அதான் ஜாலியாக பார்த்துன்னு இருக்கு. வா நானி கிட்ட போல. வா வா நானி நினைக்கிறேன். ஜெய் ஜாஜா
அட்டா பா பா அம்மா குட்டி கிளம்புறியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஆமா லாடு ஜிங்கிட்டு கெஜி ஜிங்கிட்டு கெஜி குதிரை டக்க 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 அத்தை தள்ளி நிக்கலாம். ஸ்னோ பத்தி ஜாலியா வராரு. பாய் பாய் பிரவீன். இங்க பாரு கேமரால பத்தி சொல்லு. எங்க அம்மா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க. எப்பவுமே க்ளீன் பண்றாங்க. சம்மர் வந்தவனே க்ளீன் பண்றாங்க எங்க அம்மா. ஓகே பாய். ஹெல்மெட் போட்டுக்கோ. நீ வந்து தேவையில்லாம ஹெல்மெட் போடாம வாங்கி கட்டிக்காத. ஓகேவா? பாய் பாய். ஹலோ, ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்களாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். பிரணவ் வந்து இப்போ வாக்கிங் கூப்பிட்டு போக போகிறேன். வெளியே வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். பிரணவ் ஷூ எல்லாம் போட்டாச்சு. ஆச்சா ஜெயிச்சா ஆச்சா. ஹாய் கைஸ், குட் மார்னிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கோம். காஃபி டீ எல்லாம் 100 வாட்டி குடிச்சிட்டு அடிக்கடி குடிச்சிட்டு இங்கே வந்தாலே காஃபி டீ எல்லாம் போய்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பிரணவ் வந்து அவங்க மாமா கூட விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்லணும். எல்லாரும் கண்டிப்பாக ஜாராவை வந்து இந்த வீடியோவில் தேடி இருப்பீங்க. ஜாரா வந்து அம்மா வீட்டில் தான் விட்டுருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜாராவுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு 2 monthsக்கு பிஃபோர். என்ன ஆச்சுன்னா, ஜாராவுக்கு வந்து பாரோ வைரஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சு. ஜாராவுக்கு பாரோ வைரஸ் அட்டாக் ஆகிட்டு அவளால் வந்து சாப்பிட்றதுக்கு முடியல, அவளால் மோஷன் போகிறதுக்கு முடியல, எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவளுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு ஒரு ஒன் மந்த்து 15 days 1 month கிட்ட அவள் ரொம்ப அவஸ்தைப்பட்டா. அந்த அவஸ்தையிலே வந்து என்ன ஆச்சுன்னா, எண்டில் நாங்கள் டாக்டர்கிட்டலாம் கூட கன்சல்ட் பண்ணோம். ஆனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப வைரஸ் அட்டாக் ஆனதால். அந்த வைரஸால் ஜாரா வந்து இப்போ நம்ம கூட இல்லை. அவங்க போய் 2 மாதம் ஆகுது. ஜாரா எங்களை விட்டு போய். உங்ககிட்டலாம் நான் சொல்லலை இந்த அப்டேட்டை. ஏன்னா வந்து நான் வந்து அந்த டைமில் அங்கே இருந்தேன், இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அழுது எல்லாமே முடிச்சாச்சு. அவளை நல்லபடியாக அடக்கம் எல்லாமே பண்ணியாச்சு. அவளோட என்ன சொல்கிறது, அவள் எங்கே இருந்தாலும் எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். எங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா தான் வந்து அவளை பார்த்துட்டு செய்கிறது அதெல்லாமே பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. இப்போ அவளோட இடத்த வந்து பார்த்தா கூட அவள் இல்லாதது அந்த குறை வந்து அப்படியே இருக்குது மனசில். அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவள் வந்து எங்கள் மனசில் இருப்பாள். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதெல்லாம் சொல்கிறியாம்மா ஜாரா பற்றி? அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க இதெல்லாம் எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்க சைலண்ட்டாக அவங்களால எவ்வளோ முடிஞ்சுதோ அவ்வளோ பார்த்தாங்க. பட் அவளை வந்து சரி பண்ண முடியல. ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன்லாம் கூட பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவளை ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் பண்ணது அதெல்லாம் நான் வந்து வேணாம் இதில் இந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். நம்ம கையில் எதுவுமே இல்லை கைஸ். இப்போ அவங்களோட லைஃப் அவ்வளோதான் அப்படின்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. அதுவும் இந்த பாரோ வைரஸ் எல்லாம் வந்து ரொம்ப பரவிடுச்சு அந்த டைமில் டாக்ஸ்க்கு.
எப்படியோ ஸ்னோ ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டான். அவன் வந்து அவன் உடம்ப அவனே சரி பண்ணிப்பான். அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜாரா வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் வளர்ந்துட்டா, வீட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்துட்டா. அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியல. வெளி டாக் ஒரு இட்லினா அவ்வளோ உயிரத்துக்கு அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவா. அப்படி சாப்பிடுவா. வெளி டாக் ஒரு டாக் வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஜாராக்கு வந்து இந்த மாதிரி வர அந்த உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சுது. மேபி அந்த டாகால தான் இவளுக்கு பரவி இருக்கும் போல. அது மாதிரி ஆயிடுச்சு. இங்கே நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு, அதனால தான் அப்படி ஆயிருக்கும் போல. ஸோ இதை சொல்லிட்டு இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையிலே எடுத்தேன். ஸோ இப்போ ஜாரா டாக் போயிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஸோ உங்ககிட்ட நான் சொல்லலேன்னு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த. உங்களோட டாக்ஸ், உங்களோட பெட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. எந்த வெளி டாகையும் வந்து கிட்ட கூட வர விடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பரவுறதால நம்ம டாக்ஸுக்குமே நம்ம பெட்ஸுக்குமே அது வந்து பரவுது. அதனால எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க பெட்ஸை. இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம வந்து அவங்கள சேஃபாக நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதுதான் நம்மளால முடியும். 10 இயர்ஸாக ஸ்னோ தெரியும் அவங்களுக்கு. ஸ்னோ வந்து 10 இயர்ஸாக இருக்கான். 10 இயர்ஸ் மேலே இருக்கும் மம்மி. 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கான் அவனை வந்து நாங்கள் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ கூட அவன் வந்து வயசாயிடுச்சு. அவனுக்கு வயசாயிடுச்சு. அவனுக்கு அங்கே இருக்கான். அங்கே தான் படுத்துட்டு இருப்பான். ஸ்னோ அங்கே பாருங்க, 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அவருக்கு. வயசாயிடுச்சு அவருக்கு. ஸ்னோவையும் வந்து நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கோம். ஜாரா இப்படி ஆனதால ஸ்னோவை ரொம்ப சேஃபாக பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு ஹெவி ஹார்ட் நோட்டோட நான் வந்து இந்த vlog வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you guys in next video. Until then, stay safe, stay healthy. Bye bye.